ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் முன்னாடியே எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் குருமிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க 10-15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ அதில் 10 பல் பூண்டு, நறுக்கி வச்ச இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன தக்காளி வந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புளியும் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் மீன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் சிம்லையே. நான் ஸ்மெல்லுக்கு லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி விட்டு இலக்குனீங்கன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து இது பண்ணி விட்டிங்கன்னா மீன் உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.